முதலில் இப்படி ஒரு பதிவு ஏற்படுத்தியதே பாலு அவர்களின் வரலாறு என்று நினைக்கிறேன். பதிவு வேண்டும். பதிவு என்பது என்ன? ஒரு குடும்பத்துக்கு பதிவு வேண்டும், தனி மனிதனுக்கு பதிவு வேண்டும், வரலாற்றுக்கு பதிவு வேண்டும். இந்த பதிவு என்ன தெரியுமா? இயக்கத்தின் பதிவு. பாலு என்ற தனி மனிதனில் பட்டு இயக்கத்தின் மொத்த வரலாறும் விரிவடைகிறது என்பதுதான் இந்த பாதை மாறா பயணத்தினுடைய வெற்றி என்று கருதுகிறேன். அறிவு கடத்தப்படுகிறது, மொழியின் வாயிலாக வரலாறு கடத்தப்படுகிறது. நாகரிகம், இனம், கலை எல்லாமே கடத்தப்படுவதில் இருக்கிறது. அப்படி கடத்தப்படுவதற்கு எது வேண்டும் தெரியுமா? மொழியின் துணை கொண்ட பதிவு. இந்த மொழியின் துணை கொண்ட பதிவு இல்லாமல் ஒரு நாகரிகம், ஒரு வரலாறு, ஒரு கலை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்பட முடியாது. கடத்துகிறார் அண்ணன் பாலு அவர்கள். இந்த நூலில் முதலமைச்சர் அழகாக பதிவு செய்திருக்கிற ஒரு விஷயத்தை இந்த மன்றத்திற்கு நான் சொல்லி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவருடைய போர்க்குணம். பாலு என்று சொன்னவுடன் என்னை உறக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஒரு சிங்கம் நடந்து வருகிறது, ஒரு உறுதியான யானை நடந்து வருகிறது, கழகத்துக்காக தன் கையையே வெட்டி கொடுக்க துணிந்த ஒரு துணிச்சலாளர் வந்திருக்கிறார், தலைமைக்காக தன் அலையை அறிந்து தர சித்தமாக இருக்கிற ஒரு மாவீரன் வந்திருக்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது. மிசா 1976 ஒரு இளைஞர் திருமணமாகி தன்னுடைய முதலிரவை கூட முற்றிலும் முடிக்காத ஒரு இளைஞன் வந்து கொண்டிருக்கிறான். கைது செய்வதற்கு காவலர்கள் காத்திருக்கிறார்கள். தலைவர் சொல்கிறார், சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று நெற்றியிலே முத்தமிட்டு அனுப்பி வைக்கிறார். வெளியே வந்தால் காவல்துறையின் வாகனம் காத்திருக்கிறது. காவல்துறையின் வாகனத்தில் அந்த இளைஞர் ஏறி உட்காருகிறார். அந்த காவல்துறை வாகனம் ஒரு அங்குலம் நகருவதற்கு இடமில்லாமல் தமிழ் தளபதிகள் தரையில் கிடக்கிறார்கள். ஒரு 1000 பேர் மிசா கைதியான அந்த இளைஞனை கடத்துவதற்கு விடாமல் காவல் காத்து நிற்கிறார்கள். அந்த வாகனத்தினுடைய கார் சக்கரத்தின் அடியில் 100 கால்கள். இது கடந்தால் இந்த 100 கால்களை கடந்துதான் நசுக்கிவிட்டுத்தான் உன் ஒரு அங்குலம் நகர வேண்டும் என்று தலைவனுடைய தளபதியை காப்பதற்கு 1000 தளபதிகளை கொண்டு வந்த தழகர்த்தர் நம்முடைய பாலு அவர்கள். அதை எழுதி 1000 பேர் வரலாம். இன்னும் தளபதி அவர்களுக்கு நெஞ்சில் மறக்க முடியாத நினைவு ஒன்று உண்டு என்றால் அந்த மிசா. அந்த மிசாவில் மறக்க முடியாத முதல் நிகழ்வு காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்திய தளபதி பாலுதான். இவர்தான் நினைவுக்கு வருவார். இது எப்படி வந்தது? திராவிட இயக்கத்துக்கு இந்த போர்க்குணம் பாலுவிடம் இருந்து வந்ததா? இல்லை, பெரியாரிடம் இருந்து வந்தது, அண்ணாவிடம் இருந்து வந்தது, கலைஞரிடம் இருந்து வந்தது, இயக்கத்தின் வரலாற்றில் இருந்து வந்தது. 1958 ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். 1948 கழகம் தொடங்குவதற்கு ஓராண்டு முன்பு திராவிடர் கழகத்தில் இருந்த பொழுது ராஜாஜி கவர்னர் ஜெனரல் ஆகி மயிலாப்பூருக்கு வருகிறார். அவருக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று ஒரு இயக்கம் துடித்து நிற்கிறது. இளைஞர்கள் துடித்து நிற்கிறார்கள். அப்போது இருந்த டிசி குழந்தை வேலு, வித்யாசாகர் என்ற புகழ்பெற்ற மிசா ஆபீசரின் தந்தை குழந்தை வேலு ஒவ்வொரு சட்டை, வேட்டி, உள்ளாடை எல்லாவற்றையும் வந்து சோதனை செய்து அனுப்புகிறார். கருப்பு துணி எதுவும் இருந்துவிடக் கூடாது. எதுவும் இல்லை, யாரிடமும் கருப்பு துணி இல்லை. கவர்னர் ஜெனரல் பேச எழுகிறார். மரங்களில் இருந்து கருப்புகள் பறக்கின்றன. மரங்களில் இருக்கிற தோழர்கள் கருப்பை பறக்க விடுகிறார்கள். கருப்பு துணிகள் அல்ல, கருப்பு காகிதங்கள் அல்ல, தாங்கள் பிடித்து வைத்திருந்த காகங்களை சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்து அந்த காகங்களை அந்த மயிலாப்பூரில் பறக்க விட்டு இதுதான் உயிருள்ள கருப்பு கொடி என்று காட்டியவன் திராவிட இயக்கத்து இளைஞர். அந்த வழி வந்தவர் சிபிசிஐடி அலுவலகத்துக்குள் சென்று ஓப்பன் த டோர், அந்த ஓப்பன் த டோர்
நான் ஹாலிவுட்டுக்கு சென்று ஒரு படம் எடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு வந்தால் நான் அதற்கு பதிவு செய்ய போகிற தலைப்பு ஓப்பன் த டோர். அந்த கம்பீரமும் அந்த உயரமும் அந்த அழகும் அது இவருக்கு கிடைத்தது. நண்பர்களே, காணொளியில் பிரதமரோடு உரையாடுகிறார். நம்முடைய மாண்புமை பிரதமர் மோடி அவர்களோடு உரையாடுகிற போது அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பிரதமர் அவர்களே, நாங்கள் கேட்ட தொகை என்ன? கொரோனாவுக்கு நாங்கள் கேட்டது 9,000 கோடி. நீங்கள் ஒதுக்கி இருப்பது 510 கோடி. 9,000 கோடி கேட்கிறோம், 510 கொடுக்கிறீர்கள். எத்தனை கொரோனாவை எதிர்த்து நாங்கள் போராடுவது? எங்க ஊர்ல ரொம்ப முக்கியமானது எள்ளு மாவு இடிப்போம். எங்க மத்தைமார்கள் மாமிமார்கள் இடிப்பார்கள். கேழ்வரகு அதை அவிச்சு அதை உரல்ல போட்டு அது மேல ஒரு கால்படி எள்ள கொட்டிட்டு எள்ளு மேல ஒரு வெள்ளத்தை போட்டு இடிப்பாங்க இடிப்பாங்க இடிப்பாங்க. அது பஸ்பமாகிற வரைக்கும் அந்த எள்ளிலிருந்து எண்ணெய் வெளிப்பட்டு அந்த எண்ணெய் கேழ்வரகில் கலந்து அந்த கேழ்வரகும் அந்த எண்ணெயும் கலந்து வெள்ளத்தில் சேர்ந்து அது ஒரு அற்புதமான தமிழ்நாட்டின் ஆதி இனிப்பாக அது வருகிற வரைக்கும் இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இடிச்ச பிறகு அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. இடிச்ச பொம்பளை இருப்பா, கூலிக்காரி பாவம், அம்மா எனக்கும்பா சொல்லுவாங்க. சில பெண்கள் உரல்ல ஒட்டி இருக்குல்ல அது உனக்கு, என் மகனுக்கு உலக்கையில ஒட்டி இருக்குல்ல அது உன் மகனுக்கு. இதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவு. இந்த உரல், உலக்கை, மாவு இதுதான். இடித்தவள் பட்டினி கிடக்கிறாள், எடுத்தவள் கொண்டாடுகிறாள். இதுதான் இது. இதுக்கு தவிர போறாரு. நான் கேட்கறது என்ன, 510 கோடி 9,000 கோடி 9,000 கோடி வேண்டும் என்று போராடுகிற உள்ளம். நண்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி, ஒரு மனிதன் தோல்வியை எப்படி எடுத்துக் கொள்கிறார் என்பதுதான் அவன். நீங்க ஒரு கணக்கு போட்டு பாருங்க. நான் ஒன்று சொல்றேன், மன்னிக்க வேண்டும். நீங்கள் என்னை 2 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக் கொள்வதற்காக இந்த ஒட்டுமொத்த மன்றம் மன்னிக்க வேண்டும். ஒரு மனிதன் யார் என்று நான் கருதுவேன் தெரியுமா? அவன் எந்த துறையில் அவன் சாப்பிடுகிறானோ, எது அவனுக்கு புகழ் கொடுக்கிறதோ, எது அவனுக்கு தொழில் தருகிறதோ, எதனால் அவன் சமூக மதிப்பு பெறுகிறானோ அதை சுத்தமா கழிச்சிரு. மிச்சம் என்ன வருகிறதோ அதுதான் அவன். கட்சியை கழித்த பிறகு நீங்கள் யார்? அமைச்சரை கழித்த பிறகு நீங்கள் யார்? பணத்தை கழித்த பிறகு நீங்கள் யார்? சிறைத்துறையை கழித்த பிறகு நான் யார்? தமிழை கழித்த பிறகு நான் யார்? அதுதான் நான் என்று நினைப்பேன். தோல்வி எப்படித்தான், வெற்றியை கழித்த பிறகு நீ யார்? இதான் வாழ்க்கை, இதான் இமேஜ்.